கர்த்தர் நல்லவர். இந்த உலகத்திலே மறவாமல் நினைக்கிற ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே என்னை கூட இந்த கடந்த நாட்களிலே ஆண்டவர் நடத்தினார். எங்களுடைய பெருவீன நேரங்களிலே, சோர்ந்து போன நேரங்களிலெல்லாம் ஆண்டவர் தூக்கி எடுத்து உண்மையாகவே இரவும் பகலும் ஆண்டவர் என்னோடு இருந்து நடத்தினார். ஆகவே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உண்மையிலே இது நன்றி செலுத்துகிற பாடலாக இந்த பாடலை நான் பார்க்கிறேன். மனதா
தியானம் செய்து இந்த முதல் பரிசுத்த ஓய்வு நாளிலே ஆலயத்தில் வந்து தேவனுடைய வார்த்தையை மீண்டுமாக கேட்கக்கூடியான ஒரு ஸ்தானத்தை கருத்தை கொடுத்ததுக்காக உள்ளத்துக்கு ஆனது ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். நிச்சயமாக ஆண்டவர் நித்திய மகிழ்ச்சியை நம்முடைய வாழ்விலே தருவார். ஹல்லேலூயா. ஆமா, அப்படிதான் வாக்கு கொடுத்திருக்கிறார் இல்ல. 3 விதமான ஆசீர்வாதங்கள் இந்த வருடத்துல. இன்னைக்கு 7ஆம் தேதி. இந்த 7 நாட்கள் என்ன ஆசீர்வாதம் நம்ம கிட்ட யோசிச்சு பாருங்க. துன்பங்கள் இருக்கலாம், ஆனா ஆண்டவர் சொல்றார் நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டா. ஆமா, நீ மகிழ்ச்சியா இருப்பாய் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். எப்படிப்பட்டதான மகிழ்ச்சி என்று நாம் பார்த்தோம். இரட்டத்தனியான எதற்கு? வெட்கத்துக்கு பதிலாக ஒரு வெட்கம் அடையக்கூடிய சூழ்நிலை நம்முடைய வாழ்வில் இருந்தாலும் கூட அதற்கான பலனை ஆண்டவர் இரட்டத்தனியான மாற்றி போட்டு ஆண்டவர் தருவார். இரண்டாவது, லட்சைக்கு பதிலாக சந்தோஷம், மகிழ்ச்சி. நாம என்ன துன்பமானாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். மூன்றாவதாக, நம் வாழும் தேசத்திலே இரட்டிப்பான சுதந்திரத்தை ஆண்டவர் தருவதாக வாக்கு கொடுத்திருக்கார். எவ்வளவு நல்ல தெய்வம் இல்ல. கரங்களை தர சொல்லுமா? ஆண்டவர் வாக்குகளை கொடுத்துட்டாலும் அதை நிறைவேற்றுவார். அதுல மாற்றமே கிடையாது. ஆனால் நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம் தான், வாக்குத்தத்த வசனத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கணும். எல்லாருக்கும் வாக்குகளை ஆண்டவர் கொடுத்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய கிருபை யாருக்கு தெரியுமா? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்றவர்களுக்கு தான் அந்த கிருபை. இன்றைக்கு நான் உங்களோடு மேய்ப்பன் விரும்பும் ஆடு என்ற தலைப்பிலே நான் உங்களுடைய சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்வேன். இருவருடைய வாழ்க்கை, இரு மனிதர்களுடைய வாழ்க்கை குறித்து நான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். வாசிக்க கேட்ட எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 34ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்கள். 34 14ஆம் வசனம். இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும். அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக் கொள்ளும். இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும். இஸ்ரவேலில் நல்ல மேய்ச்சலை ஆண்டவர் தருவதாக வாக்குகிறார். யாருக்கு நல்ல மேய்ச்சல்? ஆடுகளுக்கு. இந்த அதிகாரம் முழுவதும் நீங்க படிச்சீங்கன்னா ஆடு, மேய்ப்பன், இந்த ரெண்டு தான் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. ஆண்டவர் விரும்பும் ஆடுகளுக்கு ஆசீர்வாதம், ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகின்றவர்களுக்கு சாபம். இதுதான் இந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நீங்க 34ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. எப்படிப்பட்ட ஆண்டவர் பாருங்க. தேவனுடைய வார்த்தைக்கு, மேய்ப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஆடுகளுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் இந்த ஆடுகளை இனி சூறையாகாதபடிக்கு ரட்சித்து ஆடுகளுக்கும் நியாயம். ஆண்டவர் நியாயாதிபதிங்க. ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் சரியான நீதி தீர்ப்பார். அங்க நியாயம் உண்டு. என்ன நியாயம்? யாரெல்லாம் மேய்ப்பனுக்கு கீழ்ப்படிந்த ஆடுகளாக இருக்கிறோமோ அவர்களுக்கு உண்மையாகவே நல்ல ஒரு நியாய தீர்ப்பு கண்டிப்பாக உண்டு. இந்த உலகத்திலே யாரும் நம்மை சூறையாடாதபடிக்கு ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களை தருவார். தொடர்ந்து நீங்க 26ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்குவேன். ஆசீர்வாதம் கீழ்ப்படியும் போதுதான். நாம் கீழ்ப்படுகிற ஆடுகளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். கீழ்ப்படுகிறோமா? ஆடு அடுத்தது போடுவான். அடுத்து கீழ்ப்படுகிற ஆடா, கீழ்ப்படியாத ஆடா? நீங்க உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேனா? மாறி மாறி வாசித்தோம். சங்கீதம் 95. எத்தனை பேர் நீங்க கவனிச்சு வாசிக்கிறீங்களோ தெரியாது. அது 7ஆம் வசனம் வாசிங்க. அவர் நம்முடைய தேவன். நல்ல கவனிங்க. நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான. நம்ம யாருடைய கைக்குள்ள இருக்கிறோம்? மேய்ப்பனுடைய கைக்குள்ள இருக்கிறோம். மேய்ப்பன் யாரு? ஆண்டவர் தான் மேய்ப்பன். சங்கீதம் 23 நாம என்ன வாசிக்கிறோம்? கர்த்தரே சொல்றோம். ஆனா நீங்க ஆடுகளா இருக்கீங்களா? தேவன் விரும்புகிற கீழ்ப்படுகிற ஆடுகளாய் நாம் இருக்கிறோமா? கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதம் உண்டு. யோவான் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. என் ஆடுகள், வாசிங்க.
என் ஆடுகள் என் சத்தத்துக்கு போதும். என் ஆடுகள். நம்மளை பார்த்து ஆண்டு இந்த வார்த்தை சொல்ல முடியுமா? என் ஆடு இவன், என் ஆடு இவள், நான் உன்னுடைய மேய்ப்பனா இருக்கிறேன். எல்லா ஆடுகளும் மேய்ப்பனுக்கு அடங்குற ஆடுகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், அடங்காத ஆடுகளை ஆண்டவர் பண்ணுவார், சரியாய் நியாயத்தீர்ப்பார். ஆமா, அப்ப நீங்க வாக்குத்தத்தங்களை நீங்க அனுபவிக்கிறதா அவருடைய கைக்குள்ளான ஆடுகளாய் நாம் இருக்கணும். தேவன் மேய்ப்பனாய் இருக்கிறார், கர்த்தர் மேய்ப்பனாய் இருக்கிறார், நான் சாட்சியாக. அவர் என்னை எப்படி நடத்துவார்? புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர் நிலையில் என்னை கொண்டு போய். ஆசீர்வாதங்கள் நமக்கு வேண்டும். புதிய வருடத்திலே நிறைய ஆசீர்வாதம், நிறைய பாஸ்டர் ஆசீர்வாதம் சொல்லிட்டாங்க. ஆசீர்வாதத்துக்கு குறைய இல்லை. வாக்குத்தத்த வசனம் அதுல ஒரு ஆசீர்வாதம். எத்தனை பாஸ்டர் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் வசனம் அனுப்பி இருப்பாங்க. எல்லாம் உண்மைதான், எல்லாம் நன்மைதான், எல்லாம் நீங்கள் அனுபவிக்க முடியும். ஆனா எப்பொழுது மேய்ப்பனுக்கு கீழ்ப்படுகிற அவர் விரும்புகிற ஆடாய் இருக்கும் போதுதான் ஆசீர்வாதம். கீழ்ப்படுகிற ஆடுகள் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோமா? அவருடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுப்பீங்களா? செவி கொடுத்தீங்கன்னா இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுடைய வாழ்விலே இதுவரைக்கும் காணாத ஒரு விசேஷித்த ஆண்டாக ஆண்டவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. அவ்வளவுதான். பத்திலேயே பாதிய கையை தூக்க மாட்டாங்க. நல்லா சொல்லுங்க, ஒரு பிரச்சனை, சந்தோஷமா இருங்க. ஆண்டவர் நமக்கு 2024 ஒரு புது மகிழ்ச்சி ஆண்டவர் தருவதாக வாக்கு கொடுத்திருக்கார். அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? ஆமாப்பா, வீட்டிலே தான் இதே பிரச்சனை பாஸ்டர், அதே மூச்சோடு தான் இங்க வரோம், இங்க எப்படி நம்ம மகிழ்ச்சியா இருக்க முடியல? நான் ஆலயத்திலே தேவன் நம்மை அழைத்து வந்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய வாக்குகளை நிறைவேற்றுகிறார். அவர் நமக்கு மேய்ப்பராய் இருக்கிறார். நாம் அவருக்கு கீழ்ப்படுகிற அவர் கைக்குள்ளாய் இருக்கிற ஆடுகளை. அப்படி இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்விலே ஆசீர்வாதங்கள் உண்டு. யோபு 36:11-12 வாசிக்கிறோம். அவர்கள் அடங்கி அவரை சேவித்தார், தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். அடங்காதவர்கள் பட்டயத்திற்கு இரையாவார். அடங்கினால் ஆசீர்வாதம், அடங்காவிட்டால் பட்டயத்துக்கு இரையாவார். ரொம்ப அழகா சொல்ற. இது சொன்னது யார்? நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா யோபுடைய வாழ்க்கையில யோபு அடங்கி வாழ்ந்த மனிதன். ஆனா அவரே சொல்றாரு அடங்கினால் ஆசீர்வாதம் உண்டு. எந்த நிலையில சொன்னார் தெரியுமா? தான் பலவீனப்பட்டு இருக்கும்போது கூட இந்த வார்த்தையை சொல்றார். நண்பர்கள் வந்து எல்லாருமே யோபு மேல குறைய சொல்றாங்க, தேவன் மேல குறைய சொல்றாங்க. ஆனா யோபு எல்லா நிலைகளிலுமே ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். சோதனைகள் வந்தது, வேதனைகள் வந்தது, வியாதிகள் வந்தது, இழப்புகள் வந்தது. ஆனா கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. 2024ஆம் ஆண்டு ஒரு விசேஷித்த ஆண்டாக ஆண்டவர் நமக்கு தருவார், நிச்சயமா தருவார். என்ன பாஸ்டர் போன வருஷமே தான் சொன்னீங்க, வருஷம் நான் அதுதான் சொல்ல முடியும். ஆண்டவர் அப்படிதான் சொல்லிருக்காரு. ஆமா, வாக்குகளை கொடுத்திருக்கிறாரு. ஆனா அதை பெற வேண்டும் என்றால் நாம் மேய்ப்பனுக்கு கீழ்ப்படுகிற ஆடாது. மேய்ப்பன் விரும்பணும் இந்த ஆடை, இது என் கைக்குள்ள இருக்கிற ஆடு, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேய்ப்பன் சொல்ல முடியுமா? இயேசு சொல்ல முடியுமா? நாம் கீழ்ப்படியாத ஆடாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த 2024 பல தீர்மானங்களை நீங்க எடுக்கணும். குறிப்பா நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போதுதான் ஆசீர்வாதம். பாஸ் ரொம்ப அழகா சொல்றாரு. எவன் ஒருவன் கீழ்ப்படுகிறானோ அவன் நிச்சயமாக மேன்மையடையும். இல்ல படியேறோம், கீழ்ப்படியில வைக்கிறோம், நான் தூக்கி ஸ்ட்ரெயிட்டா மேல கால வைப்பனா முடியாது. லிப்ட் வந்துச்சு, லிப்டிங் கால் வைக்கணும், படியில வச்சாதான் நீங்க போக முடியும். இப்போ கீழ்ப்படிய ஆசீர்வாதங்கள். வாழ்க்கையில விட்ட தெரியாத பலன் வேண்டும் என்றால், லட்சைக்கு பதிலாக சந்தோஷம் வேண்டும் என்றால், தேசத்திலே இரட்டிப்பான சுதந்திரம் உங்கள் குடும்பங்களிலே வேண்டும் என்றால், நித்திய மகிழ்ச்சி இந்த வருடம் முழுவதும் உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்றால், நீ மகிழ்ச்சியாய் இருப்பாய் என்ற வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்றால், நீங்கள் மேய்ப்பன் கைக்குள்ளே அடங்கி இருக்கிற கீழ்ப்படுகிற ஒரு ஆடாய் இருக்கணும். கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம். நீங்க 1-11 எல்லாருக்குமே தெரியும். தேவனுக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ அவரெல்லாம் இந்தந்த ஆசீர்வாதங்களை பெறுவார்கள். வசனம் வருதா இல்லையா? நம்ம சொல்றோம். ஆனா அதோட நம்ம நிறுத்திடுவோம், படிப்போம், 11ஆம் வசனத்தோட என்ன பண்ணிடுவோம், முடிச்சிடுவோம். ஏன்னா அதுக்கு பிறகு என்ன வருது? சாபம் வருது. ஏன் சாபம் வருது? கீழ்ப்படியலன்னா இந்த சாபம். அதை மட்டும் படிக்க மாட்டோம். ஐயோ வேணாம், ரெண்டையும் படிங்க. ஆனா நீங்க மேய்ப்பனுக்கு அடங்கி நடக்கிற ஆடாய் இருக்கணும். இல்ல கீழ்ப்படினால் ஆசீர்வாதம்,
இல்லை என்றால் சாபம். ஆனா ஆண்டவர் நம்மை சபிப்பது. நீங்க அதை புரிஞ்சுக்கீங்க. கீழ்ப்படினா கூட ஆண்டவருடைய பிள்ளைகளா நம்ம இருக்கிறதுனால நம்முடைய கிருபையினாலே உங்களை எப்படியோ என்ன பண்ற நடத்தி கொண்டு வருகிறார். ஆண்டவர் சாபம் போட்டான்னா நம்ம சொல்லுவோம். சில பேர் பிள்ளைங்க திட்டும் போது நம்ம சொல்லுவோம், பிள்ளைங்களை சாபம் போடாதீங்க, படிச்சிட போதும் அப்படி சொல்லுவோம். பெற்றோர்கள் பிள்ளைகளை சபிக்க கூடாது. எப்படிப்பட்ட கெட்ட பிள்ளைகளா இருந்தா யாருமே சபிக்க கூடாது. அது சில பிள்ளைகளை நம்ம சபித்து விடுவோம். ஆண்டவர் சபிக்கிறதா நம்ம எப்பயோ நம்ம நாசம் அடைகிறது. ஆனா அவர் சபிக்கிறது, அவர் இன்னும் என் மகன் என்ன பண்ணுவான், கீழ்ப்படிந்து இருப்பான், என் கைக்குள்ளால இருக்கிற ஆளாய் இருப்பான், நான் விரும்புகிற ஆளாய் இருப்பான், ஆனால் அவருடைய மேய்ப்பனாய் இருப்பேன். ஆண்டவர் நமக்கு கிருபையை தந்திருக்கிறார். ஆக வேதம் சொல்றது கீழ்ப்படியாமை பிள்ளைகள் மீது தேவ கோபாக்கினை வருது. எபேசியரில் கொலோசியரில் ஆண்டவர் ரொம்ப சொல்றார், நீங்க கீழ்ப்படியாம இருக்கீங்கன்னா ஒரு நாளும் ஆசீர்வாதம் தருவார். உலகத்துல நீங்க மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி இருக்குங்க, ஆனா தேவன் தருகிற அருளுகிற நித்திய மகிழ்ச்சியுடைய வாழ்க்கை ஒருபோது இருக்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு எவன் கீழ்ப்படுகிறான். ஒரு இந்த வருஷத்துல புதிய வருஷத்துல முதல் வாரத்துல ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நான் உமக்கு அடங்கி நடக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியா, நீ விரும்புகிற ஆட்டுக்குட்டியா இருக்க உதவி செய்வாங்க. நான் கீழ்ப்படுகிற ஆளா இருக்கணும், கீழ்ப்படியாத ஆளா நான் இருக்கக்கூடாது. ரோமர் 5:19 வாசிக்கிறோம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேக பாவிகளாய் மாற்றப்பட்டு விட்டார். யாரு? தைரியமா சொல்லுங்க. ஆதாம் எப்பொழுது ஆண்டுடைய வார்த்தையை மீறி கீழ்ப்படியாமல் போனானோ அப்பொழுது நாம என்ன ஆயிட்டோம்? பாவிகளாய் மாறினோம். ஆனா இந்த பாவத்தை போக்க முடியாம ஒருவருடைய கீழ்ப்படிதல், ஒரே மனிதனுடைய கீழ்ப்படிதனால அந்த பாவத்திலிருந்து நமக்கு ரட்சிப்பு கிடைச்சது. யார் அது? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதம், கீழ்ப்படியாத போது நமக்கு சாபம். அப்போ ஆசீர்வாதங்கள் வாக்குத்தத்தங்கள் பெற வேண்டும் என்றால், அதை அனுபவிக்க வேண்டும் என்றால், அதை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்றால், அதை அந்த வருடம் முழுவதும் நீங்கள் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நீங்க ஆண்டவருக்கு மேய்ப்பனுக்கு கீழ்ப்படிந்த ஆளாயிருக்கிறவன். சரி, ரெண்டு மனிதனுடைய வாழ்க்கை, ஒருவன் கீழ்ப்படியாதவன், ஒருவன் கீழ்ப்படித்தவன். இதை மாத்திரம் நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவது, கீழ்ப்படியாமை என்கிற காரியத்துக்கு உதாரணமாக ஒரு மனிதனை குறித்து நான் சொல்லுகின்றேன். யோனாவை குறித்து நம்ம ஒரே வார்த்தையை சொல்லணும்னா, திசை மாறிய தீர்க்கதரிசி. நான் அதுக்கு தலைப்பு கொடுக்கணும்னா இதான், திசை மாறிய தீர்க்கதரிசி. ஏன்? யோனா யாரு? ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருடைய மனிதர், ஊழியக்காரர். ஆண்டவர் யோனாவை அழைத்து, நீ எங்க போகணும்? நினிவே என்கிற பட்டணத்துக்கு போ. ஒரு கட்டளை. என்ன பண்ணிருக்கணும்? மேய்ப்பனுக்கு அடங்குகிற ஆளாய் இந்த யோனா இருந்திருந்தா அவன் எங்க போயிருக்கணும்? நினிவேக்கு போய். கொஞ்சம் பேசுவோமா? நம்ம பேசுவோமா? பேசினா தூங்க முடியாது பாஸ்டர். ஆமா, பேசினா தூங்க முடியாது. எங்க போனான்? எங்க போனா? அவன் தர்ஷீஷுக்கு போனான். நினிவே என்ன சாதாரண ஒரு நகரமா? நினிவே சொல்றது மகா நகரமாகிய, மகா நகரமாகிய நினிவே. போக மனசு இல்ல, கீழ்ப்படிய மனசு இல்ல. இப்ப எப்படி ஆசீர்வாதம் வரும்? எப்படி நித்திய மகிழ்ச்சி வரும்? எப்படி ரெண்டத்தனையான பலன் கிடைக்கும்? எப்படி லட்சத்துக்கு பதிலாக உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும்? எப்படி இரட்டிப்பான சுதந்திரம் உங்களுடைய வாழ்க்கையை பெற முடியும்? தேவனுக்கு கீழ்ப்படியலன்னா நிறைய நஷ்டம். இங்க பாருங்க, அவன் நினிவேக்கு போக வேண்டியவன். யோனா புத்தகத்தை திருப்பி வச்சுக்கிட்டான். ஆனா அவன் தர்ஷீஷுக்கு போகிறான். போகும்போது அவன் எதை போறான்? கப்பல்ல போறான். கப்பல்ல போகும்போது அவனுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு என்ன ஆயிடுச்சு? பிரிக்கப்படும். ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு நம்ம போகலன்னா நமக்கு ஒரு நாளும் ஆசீர்வாதம் இருக்காது. ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார். ஆபிரகாம் ரொம்ப ஏழையா இருந்தான். அப்படியா? எவ்வளவு எப்படி இருந்தான்? பெரிய ஐஸ்வர்யவான். ஆனா ஆண்டவர் அவனை அழைத்து சொன்னார், உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு. அப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு போன. நீங்க போவீங்களா?
புதுசா 1 கோடியில் நீங்க ஒரு வீடு வாங்கியிருக்கீங்க, ஒரு 20 லட்சத்துல ஒரு கார் வாங்கி இருக்கிறோம். திடீர்னு ஆண்டவர் வந்துட்டு பொண்டாட்டியெல்லாம் கூட்டு பொண்டாட்டி பிள்ளைங்க அதெல்லாம் கூட்டு சொல்றாங்க. அது தெரியும். நாளைக்கு கூப்பிட்டுட்டு நான் சொல்ற இடத்துக்கு போ. அந்த இடம் எப்படிலாம் சொல்லல அவர். ஆண்டவர் விளக்கல ஆபிரகாமுக்கு. அந்த இடம் சூப்பரா இருக்கும், அதெல்லாம் உண்மை. நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ. ஆபிரகாம் ஒரு கீழ்ப்படிந்த ஆள். ஆண்டவர் இரட்டத்தனியான பலனை ஆபிரகாம் நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னோடனே ஒரு வார்த்தை கேட்கவே இல்லை. கூப்பிட்டுக்கிட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கான். என்ன ஆண்டவரை இப்படி நீங்க ஏன் ஆபிரகாமை விசுவாசிகளின் தகப்பன் நம்ம சொல்றோம்னா, சும்மா வேதம் வந்து ஈஸியா எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. அவ எல்லாவற்றுக்கும் தேவனுக்கு அவன் கீழ்ப்படி. கோடி பேர் லட்சம் பேர் இருக்கிற சூழ்நிலையில உலகத்தை ஆண்டவர் அழிக்கிறார். ஆனா ஒரு மனிதன் மாத்திரம் தேவனுடைய கண்களில் கிருபை கிடைக்கிறது. யாருக்கு? நோவாவுக்கோ. காரணம் என்ன நினைக்கிறீங்க? கர்த்தர் தனக்கிட்ட எல்லா கட்டளைகளையும் அவன் செய்து முடித்தான். அந்த வார்த்தை வருது. நான் வசனம் எல்லாம் சொல்ல நேரம் ஆயிடும். செய்து முடித்தான். சிரிச்சாங்க எல்லாரும். ஆண்டவர் சொன்ன உடனே ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சான். ஏன்னா மழை என்பது அந்த நாட்டுல யாருமே பார்த்தது கிடையாது. மழையே கிடையாது. 40 நாட்கள் மழை பெய்யும்னு நோவா சொல்லிட்டார். ஆண்டவர் சொல்லிட்டார். எல்லாம் சிரிக்கிறாங்க, நகைக்கிறாங்க. சொல்லிட்டு ஆண்டவர் சொல்ல நான் சொல்றேன் ஒரு வேலையை கப்பலை செய்ய சொல்லிட்டார். பாடு செஞ்சுட்டு இருக்கான். எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. எல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு போனாங்க. யாருமே தப்பு, ஒருத்தவங்க தப்பிக்கணும். யார் கீழ்ப்படினார்? நோவா மாத்திரம் கீழ்ப்படினார். நீ கூப்பிட்டு ஒவ்வொரு ஜோடியும் கூப்பிட்டு நோவாவினாலே எல்லாரும் படித்தாங்க, எல்லா மிருகங்களும் பெற்றாங்க. இப்படிதான் நகைச்சுவையா சொன்னாங்க. ஒரு மீட்டிங்ல ஆசிரியர் மாணவர்கள் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பையன் திடீர்னு எழுந்து, சார் ஒரு சந்தேகம், ஒரு காரியம் சொல்றேன். சொல்லு. கொசு நம்ம கடிக்கிற அந்த கொசு இன்னும் பெருகிக்கிட்டே இருக்குது. இதுக்கு ஒரே காரணம் நோவா தான். ஏன்டா நோவா சொல்றேன்னா, இல்ல ஜோடி ஜோடியா ஆண்டவர் ஏற்று சொல்லும் போது அது கொசுவை நசிக்கிறாருன்னா நமக்கு என்ன இருக்காரு? கொசு தொல்லையே இருந்திருக்காருன்னு சொல்லி நோவாவை குறித்து அவர் சொல்ல ஆரம்பிச்சாங்கல்ல. நம்ம தேவன் விரும்பும் ஆடுகளாய் நம்ம இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. நோவா இருந்தான். அவன் கட்டளையை கீழ்ப்படிந்து செய்து முடித்தான். 40 நாள் வளர்த்துட்டான். ஒரு உயிர் தப்பல. யாரெல்லாம் நோவா உள்ள அடைச்சி கூட்டினாங்களோ அந்த மிருக ஜீவன் நோவா கொடுத்தோம். என்ன நினைக்கிறீங்க? நோவா மாத்திரம் தேவனாலே கிருபை பெற்றவனாக இருந்தான். ஏனென்றால் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செய்கிறான். அப்படிதானே ஆடுகள் இருக்கணும். ஆண்டவர் அப்படிதான் விரும்புகிறார். நம்ம ஆடு தேவனுடைய மேய்ச்சலில் இருக்கிற ஆடுகள், அவர் கைக்குள்ளாக இருக்கிற ஆடுகள். அவரை மீறி நம்ம போகக்கூடாது. போனீங்கன்னா ஆசீர்வாதங்கள் வராது. முதல் வாரத்தில் இப்படிதான் சொல்லணும். ஒரு தீர்மானம் எடுங்க. நான் தேவனுக்கு கீழ்ப்படினேன். அந்த காரியத்தை நீங்க சொல்லும் போதுதான் நிச்சயமாக அவனுடைய ஆசீர்வாதங்கள் வரும். இங்க யோனா நீ நினிவேக்கு போன்னு சொன்னா திசை மாறி தர்ஷீசுக்கு போகிறான். தேவனுக்கும் அவனுக்குள்ள உறவை துண்டிக்கப்படுகிறான். நல்லா தூங்குறான். ஆண்டவர் விடல. அதனால நான் சொல்றேன், நீங்க கிருபையினாலே தப்பித்துக் கொண்டிருக்க. நான் கிருபையினாலே தப்பித்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் நம்மளை விட மாட்டார். நீங்க வந்துட்டீங்கன்னா, ஆண்டவர்கிட்ட ஒரு முறை வந்துட்டீங்கன்னா ஆண்டவர் விட மாட்டார். நீங்க போனாலும் ஆண்டவர் நம்ம மெய்ப்பனுக்கு கீழ்ப்படியாம போகலாம். ஆனா ஆண்டவர் விட மாட்டார். கீழ்ப்படியாமல் தேவ கோபாக்கினை யோனா தப்பித்து போக சந்தோஷமான இடத்துக்கு போக சொன்னார். ஏன்னா நினைவே பாவமான ஒரு நகரம். அங்க போய் நான் சொல்லக்கூடிய காரியத்தை நீ சொல்லு, அதை அறிவிக்க அவனுக்கு மனசு இல்ல. தர்ஷீசுக்கு போவார். நடந்தது என்ன? ஆண்டவர் சமுத்திரத்துல என்ன வரவழைத்தார்? தூங்குறீங்க? ஆமா, காற்று புயல் திடீர்னு. ஏன்னா கப்பல் கேப்டனுக்கு எல்லாமே தெரியும் இல்ல, அங்க எல்லாருமே தெரியும் எப்படி நடத்தணும், என்ன வந்து எப்போ வரணும்னு. ஆனா அமைதியா போய் கொண்டிருக்கிற சூழ்நிலையில திடீர்னு ஆண்டவர் பெரிய காற்றை கப்பல் என்ன ஆரம்பிச்சு? எல்லாம் ஊத்துறாங்க.
ஐயோ என்ன பிரச்சனை, இது திடீர்னு வந்த மாதிரி இருக்குது, யாரோ ஏதோ தவறு செஞ்சுட்டா, கரெக்டா சொல்றாங்க. ஆமா, ஆனா இவன் என்ன பண்ணிட்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருக்க. என்னுடைய உறவை இழந்து, உற்சாகத்தை இழந்து, உயர்வுகளை இழந்து தூங்கிக்கிட்டு இருக்கான். வந்து எழுப்புறான், எல்லாம் அவன் கடவுளை கும்பிட்டு இருக்கான், நீ என்ன தூங்கிக்கிட்டு இருக்க. அவன் புரிஞ்சு போச்சு, இது யாருடைய வேலை? ஆண்டவர். ஆனாலும் சொல்லல, நீதியா இருக்கான். கடைசி என்ன பண்ணாங்க, சீட்டுக்குள்ள எல்லா பேரையும் சீட்டு போறாங்க, யார் பேர் வருது. சில நேரத்தில் நம்ம செய்வோம்ல, ஆமா இந்த காரியம் செய்யலாமா வேண்டாமா, பேசாம சீட்டு குளிக்க போடாது அப்படின்னு எடுப்போம். நல்லதா வந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம், ஆண்டவர் சப்போஸ் கெட்டதா வந்துச்சு வச்சுங்களேன், இந்த சீட்டு எல்லாம் போடக்கூடாது, அதனால ஆண்டவர் பிடிக்கல போடுறது, தூக்கி போடும். எதுவுமே நமக்கு நல்லதாவே நடக்கணும், நல்லதுதான். ஆனா யோனாவின் பேர் மேல் சீட்டு விழுந்தது. நீ ஏன் ஓடுற, நீ ஓட முடியாது, ஆக விட மாட்டார். சரி, அப்ப அவன் என்ன பண்ணணும், அவன் என்ன பண்ணிருக்கணும், கடல்ல குதிச்சிருக்கணும். குதிச்சானா என்ன பண்ணாங்க, தூக்கி போட்டாங்க. அவன் எப்படி குதிப்பான், கடல்ல குதிச்சிருவானா? அவனுக்கு கடல்ல நீச்சல் தெரியும், எவ்வளவு நாள் குதிச்சு எவ்வளவு நாள் நடு கடல்ல போய் என்ன பண்ண முடியும், ஆனா தூக்கி போட்டுட்டாங்க. ஆனா ஆண்டவர் யோனாவை காப்பாற்ற ஒரு மீனை ஆயத்தப்படுத்தினார். ஹல்லேலூயா. கீழ்ப்படியாம போனா கூட நான் சொல்ற சாபங்கள் வராது நமக்கு, ஏன்னா நம்ம கிருபையினாலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கீழ்ப்படியாம போனா கூட நம்ம தப்பித்துக் கொண்டிருக்கிறோம். யோனாக்கு அப்படி போனவனே அவன் கஷ்டப்பட்டு இருப்பான். எனக்கு தெரிஞ்சு உடனே அந்த கப்பல் போயிடும், உள்ள விழுந்தோட உள்ள முங்கி இருப்பான். மீன் என்ன பண்ணிருக்காங்க, வாயை திறந்து முழுங்கி. ஆனா 3 நாள் நரக வேதனை பட்டுப்பானா. மீனுக்குள்ள இருந்தா நல்லா இருக்குமா? நீங்க மீன் மார்க்கெட்டுக்கு போறீங்கல்ல, என்ன சொல்லுவீங்க, மீனாத்தான் அடிக்கும். மீனை சாப்பிடும் போது வாசனையா இல்ல, சொல்ல மாட்டோம், வாசனையா மாறிடு. மீனுக்குள்ள 3 நாள் நாற்றம் எடுத்த அந்த வயிற்றுக்குள்ள எப்படி இருந்திருப்பா யோசிச்சு பாருங்க. ரொம்ப கஷ்டப்படுவோம். அப்பதான் உணர்வடையலாம், ஆஹா இந்த தப்பு, ஆமா ஆண்டவரால நமக்கு இத நடந்து வந்துருச்சு. 3 நாள் உள்ளே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். உள்ளே ஜெபம் பண்ணா அந்த யோனா அந்த மீனை கூட ஆண்டவர் எப்படி ஆயத்தப்படுத்தி எங்க போய் கத்திச்சு, கரையில போய் கத்திச்சு. இப்ப எங்க போறான், தெரிஞ்சு இனிமேல் போனா மீனை முழுக விட மாட்டாரு, கடிக்க விட்டுருவாரு, 2 துண்டா ஆக்கிடுவாரு, புரிஞ்சுக்கிட்டான். அதனால அவன் மேய்ப்பனுடைய கைக்குள்ள இருக்கிற ஆடுகளாய் மாறணும் புரிஞ்சுக்கிட்டு எங்க போறான், நினைவைக்கு போறான். ஒருவேளை யோனா நினைவைக்கு போகிறதா 1,00,000 இது கிட்டத்தட்ட 1,20,000 பேர் எங்க போயிருப்பாங்க, நரகத்துக்கு போயிருப்பாங்க. ஹல்லேலூயா. இந்த ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போனதுனால, இயேசு தேவனை குறித்து அங்க சொன்னதுனால அங்க என்ன நடந்தது, பெரிய ரட்சிப்பு உண்டார், பெரிய ரட்சிப்பு. அதற்காக தான் நினைவைக்கு போக சொன்னார். பாவமான நகரம் தான், ஆனா பெரிய நகரம். இவன் போல கீழ்ப்படியாமை என்பது ஒரு பெரிய பாவம். இந்த வருஷத்துல ஆடுகிற எல்லா நிலைகளையும் நான் கீழ்ப்படி ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். ஏதோ ஒரு தீர்மானம், ஒவ்வொருவரும் ஒரு தீர்மானம், நான் சீக்கிரம் வருவேன், சர்ச்சுக்கு லேட்டா வரமாட்டேன், வாரத்தோடு தவறாம வருவேன், சரியா தசமபாக கொடுப்பேன். சில தீர்மானங்களை நீங்க எடுக்கணும். எல்லாத்துக்கும் காரணம் கீழ்ப்படிதான். கீழ்ப்படியே கீழ்ப்படியே கீழ்ப்படிய ஆசீர்வாதம். அப்போ யோனாவுடைய வாழ்க்கையிலே அவன் கீழ்ப்படியாம இருந்தவாக தேவனுடைய கோபத்துக்குள்ளே ஆனாலும் கூட கீழ்ப்படிந்த போது என்ன ஆச்சு, மேன்மையான ஆசீர்வாதம். அவனாலே யோனாவினாலே அந்த நினிவே மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை அவன் பிரசங்கித்தான் என்று சொல்கிறார். தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்த போது மக்களை அவர் தேவனை ஏற்றுக்கொண்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுக்கு எந்த நிலையிலும் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். சரி, இது கீழ்ப்படியாமல் கீழ்ப்படிதலை பற்றி ஒரே ஒரு காரியத்தை ஒரு குடும்பத்தின் மக்களை எனக்கு ரொம்ப அது படிக்கும்போது ரொம்ப பிடித்த ஒரு வசனமாக அது இருக்கிறது. எரேமியா 35ஆம் அதிகாரம், திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். 35ஆம் அதிகாரம், அதுல 6ஆம் வசனத்தை வாசிக்க. எரேமியா 35. இல்லை, ஏனென்றால் ரேகாவின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாப் நீங்கள் பரதேசிகளாய் தங்குகிற தேசத்தில் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் குடியாமல். நல்ல கவனி, என்னென்ன அது
இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான காரியங்க. நல்ல கவனிங்க. திராட்சரசம் குடியாமலும் வீட்டை கட்டாமலும் விதையை விதையாமலும் திராட்சை தோட்டத்தை நாட்டாமலும் அதை கையாளாமலும் நம்முடைய எல்லா நாட்களிலும் எங்க இருக்கணும்? கூடாரங்களில் குடியிருப்பீர்களாக என்று எங்களுக்கு ஒரு தகப்பன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகள், யோனதாபின் பிள்ளைகள், ரேகாபுடைய வம்சத்தில் வந்த பிள்ளைகள். எவ்வளவு அழகா இந்த வார்த்தையை சொல்றாரு. அதாவது தேவன் எரேமியாவுக்கு ஒரு வார்த்தையை சொல்றாரு. நீங்க இப்போ ரேகாபுடைய வம்சத்தின் பிள்ளைகள் இருக்காங்க, அவங்கள ஒரு அறையில வர செய்து நீங்க திராட்சை ரசத்தை அவங்களுக்கு கொடுங்க. ஆண்டவர் இந்த பிள்ளைகளுடைய கீழ்ப்படிதலை வைத்து இஸ்ரவேல் ஜனங்களை அவர் புரிய வைக்கிறார். நீங்க வீட்டுல போய் இந்த அதிகாரத்தை படிச்சு பாருங்க. எசேக்கியேல் கூட ரொம்ப அருமையாக இருக்கும். அது ஒரு கதை மாதிரியே தான் வரும், ரொம்ப அழகாக இருக்கும். இவர் எரேமியா எல்லாம் ஆயத்தம் பண்ண பிறகுதான் பிள்ளைங்க வந்து சொல்றாங்க, ஐயோ நாங்க இதை சொல்ல மாட்டோம். சொல்றீங்களா? நம்மள எப்பவுமே பாருங்க, ஒரு தவறு வாய்ப்பு கிடைக்காத வரைக்கும் அவன் தவற மாட்டான். வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா யாராக இல்ல, வாய்ப்பு கிடைத்தாலும் வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் நான் ஆண்டவருடைய பிள்ளை. அப்படிதான் வாழும். அப்படி வாழ்ந்தாதான் உங்களுக்கு நித்திய மகிழ்ச்சி. நீ மகிழ்ச்சியா இருப்பான் என்ற வார்த்தை கீழ்ப்படிதல் மூலமாக தான் உங்களுக்கு முதல்ல அது கிடைக்கும். இந்த பிள்ளைங்க பாருங்க, திராட்சை ரசத்தினால் நிரப்பப்பட்ட குடங்களையும் கிண்ணங்களையும் ரேகாவுடைய குடும்பத்தை சேர்ந்த புத்திரன் முனை வைத்து அவர்களை நோக்கி, இந்த திராட்சை ரசத்தை நீங்கள் குடியுங்கள். இவங்க கூடார வாசம் செய்கிறவர்கள், சொந்த வீடு கிடையாது. நல்ல கவனிங்க, சொந்த வீடு கட்டக்கூடாது. இதெல்லாம் ஆர்டர், கீழ்ப்படிஞ்சாங்க. சொந்த வீடு கட்டக்கூடாது, நிலம் வாங்கக்கூடாது, நிலத்துல விதை விதைக்க கூடாது, இல்ல திராட்சை ரசத்தை குடிக்க கூடாது. எல்லாமே எங்க ஒவ்வொரு இடத்துலாம் ஒரு டென்ட் மாதிரி போட்டு அதெல்லாம் இருக்கும். ஒவ்வொரு இடத்துல என்ன கிடைக்குதோ அதெல்லாம் சாப்பிடணும். நீங்க நான் வாழ்வோமா? இவங்க வாழ்ந்தாங்க. இப்ப அரண்மனையில் கூடி வர செய்து நீங்க திராட்சை ரசத்தை குடிங்கன்னு ஆண்டவர் சொல்லி இறைவேட்ட இப்ப சொல்லு என்ன சொல்லிட்டா, நாங்க குடிக்கப்பட்டோம். ஆண்டவர் இந்த பிள்ளைகளை குறித்து சாட்சி சொல்லுகிறார். 35ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. திராட்சரசம் குடியாதபடிக்கு ரேகாவின் குமாரனாகிய யோனதாப் தன் புத்திரருக்கு கட்டளையிட்ட பாத்தீங்களா, என்னைக்கோ சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு இந்த ரேகாவினுடைய வம்சங்கள் என்ன பண்றது? கை கொண்டு வருகிறது. யார் சொன்ன வார்த்தை? தேவன் சொல்லுகிறார். இறைமையில சொல்றாரு பாருங்க, என்னைக்கோ சொன்ன அப்பா அம்மா நல்லது சொன்னா நீங்க என்ன பண்ணணும்? கேட்கணும். இன்னைக்கு பிள்ளைங்க நம்ம அப்பா அம்மா பேச்ச கேட்கறது. அப்பா அம்மா பேச்சு கேட்காதவங்க கடவுள் பேச்சு எப்படி கேட்பாங்க? கேட்க மாட்டாங்க. முதல்ல நீ குடும்பத்துல பெரியவங்களை நீங்க கீழ்ப்படியும். அப்பதான் உங்களுக்கு நீங்க ஆண்டவரை கீழ்ப்படிய குணம் வரும். நம்முடைய இங்க என்னைக்கோ சொல்லி வைத்தது பிள்ளைகளின் பிள்ளைகள் வம்சம் வம்சமாக நீங்கள் இதை கடைபிடிக்க வேண்டும் சொல்லும் போது, அந்த வாய்ப்புகள் அவங்களுக்கு வந்த போது எல்லாத்தையும் தட்டி போட்டு நான் இதை செய்ய மாட்டேன், நாங்க எப்படிதான் இருக்கணும் மூதையார்கள் சொல்லியிருக்கிறார். என் தேவனுடைய என்னுடைய தகப்பனுக்கு இந்த வம்சத்தில் சொல்லப்பட்ட காரியங்களுக்கு விரோதமாக நாங்கள் செய்ய மாட்டோம். இங்க சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, கை கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்கள் இந்நாள் மட்டும் அதை குடியாமலும் தங்கள் தகப்பனுடைய கீழ்ப்படுகிறார் சொல்லிட்டு, ஆனாலும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக் கொண்டே இருந்தும் எனக்கு எப்படி போனீங்க? ஆண்டவர் டெய்லி வாரம் வாரம் என்ன பண்றாரு? சொல்லிக்கிட்டே இருக்காரு. இதை சொல்றாரு, நான் ஒவ்வொரு நாளும் வேத வார்த்தைகள் மூலமாக, வேத தாசர்கள் மூலமாக, எப்படியோ ஜபத்தின் மூலமாகவோ பாடல் மூலமாகவோ நான் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். ஆனா நீங்கள் கீழ்ப்படியாமல் போனீர்கள். ஆண்டவர் உதாரணத்துக்கு யோனதாபினுடைய பிள்ளைகளாக சொல்றார். நம்மை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்ல முடியுமா? நம்மை குறித்து ஆண்டவர் சொல்ல முடியுமா? இவன் என்னுடைய கைக்குள்ள இருக்கிற ஆடு. 2 ஆடு இருக்கு. என்ன ஆடு? இல்ல அது பொதுவா வெள்ளை ஆடு, செம்மறி ஆடு. பாஸ்டர் நாங்க கறியெல்லாம் சாப்பிடுறது இல்ல பாஸ்டர், ஆடை பத்தி எங்களுக்கு
ஒண்ணும் தெரியாது. பிரியாணியில வாசலுக்கு போய் சொல்லிடுவாங்க, என்னது இது வெள்ளாட்டு கறியா செம்மறியாட்டு கறியா? ஆமா, அவ்வளவு மூக்கு சூப்பரான ஆட்கள். செம்மறி ஆடு இருக்கிறது, வெள்ளாடு இருக்கிறது. செம்மறி ஆடு ஆண்டுடைய எந்த சைடுல இருந்துச்சு? கரெக்ட் தான், பயன்படுத்தி சொல்றீங்க. ரைட் சைடுல இருந்துச்சு. லெஃப்ட் சைடுல என்ன இருந்துச்சு? வெள்ளாடு. ஏன் ரெண்டுத்துக்கும் ஒரு குணம் இருக்கு? செம்மறி ஆடு மேய்ப்பன் எங்க போறாரோ அந்த வெள்ளாடு எப்படி இருக்குமா? இங்க போக சொன்னா அங்க போ, அங்க போக சொன்னா கொஞ்சம் அடங்காத அதான் வெள்ளாடு. நாம ஆண்டவர் செம்மறியாடா இருக்கணும் விரும்புகிறார். ஏன்னா ஆண்டவர் அதை மத்தேயு வாசிக்கிற மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல சொல்ற ரெண்டு கூட்டமா பிரிக்கிறார். என்னது? செம்மறியாடா இருந்தவங்கள ரைட் சைடுல, வெள்ளாடா இருந்தவங்கள லெஃப்ட் சைடுல. வாங்க, நீங்க என்னுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசி, நீங்க நித்திய நரகத்துக்குள்ள போ. பிரிக்கிற ஆண்டவர். கீழ்ப்படியும் போது தேவனுடைய ஆசீர்வாதம், கீழ்ப்படியாத போது தேவனுடைய சாபம். சாபனா நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. சாபனா ஆண்டவர் உங்களை பெருசா ஒன்றும் செஞ்சிட மாட்டார், ஆனா ஆசீர்வாதங்கள். ஏன் நித்திய மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் இல்ல? நீங்க தேவனுக்கு தேவன் சொல்கிறார், என் கைக்குள்ளாய் இருக்கிற ஆடுகளாய் இருக்கிறோம். ஆண்டவர் விரும்புகிற ஆதாயம் இருக்கிறோமா? ஒரு ஆடு இருக்கு, சொல்லி இருக்கிறவங்க பயங்கர நாற்றம் எடுத்த ஆடு. அதுகிட்ட யாருமே போக முடியாது, அப்படிப்பட்ட ஒரு நாற்றம். ஏன் தெரியாது, பொதுவாக நீங்க ஆடுகிட்ட போனீங்கன்னா தெரியும், ஒரு ஸ்மெல் வரும். இது அப்படிப்பட்ட ஒரு ஆடு. அப்போ ஒரு 3 நண்பர்கள் கூடுகிறார்கள். அதுகிட்ட கிட்டே போக முடியலடா அப்படின்னு. சரி, யாரு அதிகமா கிட்ட நெருங்கி போறாங்களோ அவங்க வின் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன பண்ணிடணும், 2 பேரும் தோக்குறவங்க 2 பேரும் அவங்களுக்கு காசு கொடுக்கும். சரி சொல்லிட்டு முதல்ல ஒருத்த போறான். ஆடு அங்கே கட்டி வைக்கப்பட்டிருந்தது. ஒரு 30 மீட்டர் நடந்து போறான். அதுக்கு மேல அவனால கிட்ட போக முடியும். மூக்க பிடிச்சிட்டு ஓடி திரும்பி வந்துட்டான். இதுக்கு மேல என்னால போக முடியல, எனக்கு வாந்தி வருது. அடுத்து இன்னொருத்த போறான். கொஞ்சம் முன்னேறி ஒரு 40 மீட்டர் போயிட்டான். 40 மீட்டர் போய் போனோடனே அவன் அதுக்கு மேல அவனால போக முடியல. மூக்க பிடித்து கொண்டு ஐயோ மோசமான ஆடுறான், தாங்க முடியல. அடுத்து 3வது இவன் போறான். 30 மீட்டர் தாண்டிட்டான், 40 மீட்டர் தாண்டிட்டான். கொஞ்சம் அவன் 40 மீட்டர் தாண்டி போறான். நடந்தது என்னன்னா, கட்டி இருந்த ஆடு இவனுடைய நாட்டத்தை பொறுத்த முடியாம பிச்சு என்ன ஆயிடுச்சு, அது ஓட ஆரம்பித்தது. அப்ப இவன் சொன்னா, நீதான தோத்து போயிட்ட, உன்னுடைய நாட்டத்தினால அது ஓடி போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நகைச்சுவையாக அந்த கதையை சொல்ற. உண்மைதான் இல்ல, நாட்டம் எடுத்த ஆடா நாம் இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. கீழ்ப்படியும் போது ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. நாம் கீழ்ப்படியும். உண்மையாக நடந்த சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். உண்மையாகவே ஆண்டவர் கீழ்ப்படியும் போது ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. இது உலகத்திலே நம்ம நடந்த உண்மை ஒரு கதை. ஆஸ்திரேலியா நாட்டில லாங்கரும் என்கிற அந்த ஊரில் ஒரு பெரிய டேம், ஒரு பெரிய நீர்த்தேக்கம், நீரை டேம் நமக்கு தெரியும். நீ வருகிற நீர் நமக்கு தெரியாது. ஒரு நாள் மழையில நமக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. தண்ணி திறந்து விட்டது, கஷ்டப்பட்டது. இந்த மாதிரி ஒரு வருஷம், இந்த மாதிரி படம் என்னுடைய லைஃப்ல நான் பார்த்தேன். முன்னாடி கொஞ்சம் பெஞ்சாலும் பயங்கரமான ஒரு மழை, நிறைய சேதங்கள். நாம தேவனுடைய கிருபையினால நமக்கு பெரிய நஷ்டம் ஒன்றும் இல்லை. ஆனா எவ்வளவு மக்கள் வீடுகளை இழந்து, உடைகளை இழந்து, எல்லாவற்றையும் இழந்து, பொருட்களை எல்லாம் இழந்து, உயிர்களை இழந்து எவ்வளவு மக்கள் உண்டு. ஆனா இங்க டேம், பெரிய டேம் இருக்குது. நடந்த சம்பவம் 1963ஆம் ஆண்டு அக்டோபர் மாசத்துல நடந்த ஒரு உண்மை சம்பவம். அப்பொழுது அந்த டேமுக்கு பக்கத்துல பெரிய மலை. அப்போ இவங்க ஒரு அறிவிப்பு அறிவிக்கிறாங்க. அரசாங்கம் என்ன சொல்றாங்க, இந்த மலை சற்று அசைந்து கொண்டிருக்கிறது. எப்ப வேணாலும் இந்த மலையிலிருந்து என்ன ஆகலாம், அந்த மலை பெயர்ந்து டேமுக்குள்ள விடுதலுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த தேதியில நீங்க என்ன பண்ணக்கூடாது, யாரும் இந்த கிராமத்துல இருக்கக்கூடாது, சுற்றி இருக்கிறவர்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டர் போட்டாங்க. யாருமே இதை கேட்டு கீழ்ப்படியவே இல்லை. சிரிச்சுட்டே போனாங்க. மழை எப்படி ஓடையும், அது எப்படி ஓடும், அந்த தண்ணி எப்படி வரும், எவ்வளவோ சொன்னாங்க, யாரும் கேட்கல.
1963 அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி சம்பவம் நடந்தது. அந்த மலை திடீரென்று பெயர்ந்து கிட்டத்தட்ட 60 லட்சம் டன், அதோட அந்த மலையினுடைய வெயிட் 60 லட்சம் டன் மொத்தமா அப்படியே வந்து அந்த டேமுக்குள்ள தண்ணி விழுந்து. அவ்வளோ பெரிய மலை அந்த டேம்ல விழுந்தா தண்ணி என்ன ஆகும்? வெளியே வரும். தண்ணி வெளியே வந்தனால அந்த கிராமமும் சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களும் 1 லட்சம் பேர் மாண்டு போனார். 1 லட்சம் பேர் மாண்டு போனார். அதுக்கு என்ன காரணம்? ஒரு அரசாங்கத்தினுடைய சாதாரண ஒரு வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியாத போதே இவ்வளவு பெரிய இழப்புனா, தேவாதி தேவன் ராஜாதி ராஜா கத்தாதி கத்தா அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய மேய்ப்பனாய் இருக்கிற அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியலைன்னா எவ்வளவு பெரிய நஷ்டம் என்பதை நம்ம ஏற்றுக்கொள்ளும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கீழ்ப்படுகிற ஆளாக இருக்கிறோமா, கீழ்ப்படியாத ஆளாக இருக்கிறோம்? ஆண்டவருக்கு நம்ம ஆண்டவர் இந்த வருஷம் உடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன், என்னுடைய பெற்றோர்களுக்கு நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவர், பெரியவர்கள் சொல்கிற நல் வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவர். உமக்கு கீழ்ப்படிந்து இந்த வருடத்தில் நிச்சய மகிழ்ச்சியை நாங்கள் எங்கள் குடும்பம் பெற்றுக்கொள்ள உதவி செய்யணும் சொல்லி ஆண்டவருக்கு பார்ப்போம். நிச்சயமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். மேய்ப்பன் விரும்பும் ஆடாய் நாம் இருக்க வேண்டும். அந்த விதமான ஆடாக இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமாம்.